நீங்க உங்களுக்கு மத்தியில பேசும்போது வேண்டாம் சத்தம் போட்டு பேசலாம், எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்படி பேசாதீங்க என்று இறைவன் சொல்லுகின்ற போது நீங்க வேற அவங்க வேற அப்படிங்கறது இறைவன் காமிக்கிறானா இல்லையா? இல்லாட்டி என்ன சொல்லியிருக்கானே, நீங்க சத்தம் போட்டு பேசாத மட்டும் சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கு அடுத்து சொன்னா உங்களுக்கு மத்தியில் நீங்க பேசிக்கலாம், அது வேற விஷயம். ஏன் ஹபீப்ட்ட அப்படி பேசாதீங்க? அப்ப நீங்க வேற அவங்க வேறதாங்கிறத எவ்வளவு தெளிவா சொல்லி காட்டுறான். அப்ப மீறி பேசணும்னா என்ன ஆகுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா என்ன ஆகுறது? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது மட்டும் இந்த சட்டம் இல்லைங்க, அவங்களுடைய தர்பார்ல இருந்தா சத்தம் போட்டு பேசக்கூடாதுங்கிறது இன்றைக்கும் அந்த சட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் மஸ்ஜித் நபியில தூங்கிக்கிட்டு இருந்தேன், என் மேல ஒரு பொடி கல்லு விழுந்துச்சு, முழிச்சு பார்த்தேன், ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு நின்றாங்க. என்னன்னு போய் கேட்டேன், அங்க பேசிட்டு இருக்கிற 2 பேரை கூப்பிட்டுடுவாங்கன்னாங்க. நான் அந்த 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வந்து ஹலீஃபாவுக்கு முன்னால் நிப்பாட்டினேன். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, மீனா அன்துமா, நீங்க 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? அவங்க சொன்னாங்க, மீனா தாயிப், நாங்க தாயிப்ல இருந்து வர்றோம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதனால விடுறேன், நீங்க தாயிப் வாசிகள் என்பதால் நான் விடுகிறேன். லவ் குன்துமா மின் அஹ்லில் மதீனா, நீங்க 2 பேர் மட்டும் இந்த மதீனத்து வாசிகளாக இருந்திருந்தால் லஅவுஜஅதுகுமா, உங்களுக்கு நான் கடும் தண்டனை கொடுத்திருப்பேன். தர்ஃபானி அஸ்வாத்தகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியில இருந்து கொண்டா சத்தமிட்டு பேசுறீங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பார்வை விட்டு மறந்து விட்டாலும் கூட அவர்களுடைய தர்பாரிலே இருந்தால் மெதுவாகத்தான் பேசணும். இந்த இறைவன் சொன்ன இந்த சட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. ஏன்? அவங்க ஹயாத்துன் நபி, நம்முடைய பார்வைட்டு மறைஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. அவர்களுக்கு நமக்கு மத்திய இருக்கிற தொடர்புகள் இருந்துகிட்டு தான் இருக்குது, பார்வை விட்டு தான் மறைஞ்சிருக்கிறாங்க. அதே பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற நாம தான் வேறங்கிறத இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான், லா தஜஅலு துஆஅ ரசூல் கதுஆஇ பஅலிக்கும் பஅலா, உங்களுக்கு மத்தியில சிலர் கூப்பிடுவீங்கல்ல, அந்த மாதிரி எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடாதீங்க அப்படிங்க. நம்மள எப்படி கூப்பிடுவோம்? பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்படி பேர் சொல்லி கூப்பிடாதீங்க எனது ஹபீப. நமக்கு மத்தியில் என்ன பேர் கூப்பிடுவோம்? உறவு முறை சொல்லி கூப்பிடுவோம். அதாவது காக்காவை காக்காமோ, தம்பிய தம்பியுமோ, உம்மா உம்மான்னு கூப்பிடுவோம், வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவோம். இப்படி எல்லாம் உறவு முறை சொல்லி திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடாதீங்க, இறைவனுடைய கட்டளை. அதனாலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார். ஆனா அவங்க கூப்பிடும் போது யா அபி எல்லாம் கூப்பிடுறதில்ல, என் தந்தையார் அவர்களே கூப்பிடவே மாட்டாங்க, யார சூழல்லா என்றுதான் கூப்பிட்டாங்க. ஏன்? இறைவனுடைய கட்டளை அது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையார் யா புனைய அன்பு மகனேன்னு கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா அப்படி அவங்க கூப்பிடல, யா ரசூலல்லாஹ் என்றுதான் கூப்பிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேருக்கும் மகளார்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, மருமகனேன்னு சொல்லி இருக்கலாம், யா ரசூலல்லாஹ்னு தான் சொன்னாங்க, உறவு முறை சொன்னதே கிடையாது. ஏன்? இறைவனுடைய கட்டளை அது. ஏன் ஹபீப இப்படிதான் அழைக்கணும், அதனால யார் சொல்லலாம் கூப்பிடணும். இப்ப இந்த சட்டத்தோட இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். இறைவன் என்ன சொல்லியிருக்கலாம்? பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு இருக்கலாம், யார் சொல்லலாம்னு அழைங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இறைவன் என்ன சொல்லி தரான் பாத்தீங்களா? உங்களுக்கு மத்தியில் நீங்க கூப்பிடுவீங்கல்ல, ஒரு ஆள் இன்னொரு ஆள் அழைப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏன் ஹபீப அழைக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வேற அவங்க வேற, இந்த வசனத்தில் இருக்கா இல்லையா? இறைவன் சொல்லி காட்டால உங்களுக்கு மத்தியில் அப்படி இருக்கலாம், ஏன் ஹபீப் வேற அப்படி வராதிங்கிறான். எவ்வளவு வித்தியாசம்! இறைவன் எவ்வளவு வேறுபாடு காமிக்கிறான். அது எப்படி இருந்தும் கூட இல்ல ஸல்லல்லாஹு நம்மள மாதிரிதான் சொன்னா எவ்வளவு பேர் அறியாமையில இருக்கிறாங்க. இறைவன் அதோட வேறுபாடு காமிக்கிறான். அது எப்படி இருந்தும் கூட இல்ல ஸல்லல்லாஹு நம்மள மாதிரிதான் சொன்னா எவ்வளவு பேர் அறியாமையில இருக்கிறாங்க. இறைவன் அதனாலதான் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன்ல எந்த இடத்திலாவது பேர் சொல்லி இறைவன் கூப்பிட்டானா மற்ற நபிமார்களை கூப்பிடுறான். யா இப்ராஹிம்ங்கறான், யா மூசாங்கறான், யா ஈசாங்கறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யா நூஹ்ங்கறான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நினைச்சிருந்தா அல்லாஹ் கூப்பிட்டு இருக்க முடியும். ஆனா ஏன் கூப்பிடல? நமக்கு பாடம் சொல்லி தரணும். நான் எவ்வளவு மதிக்கிறேன் ஹபீப, அப்படின்னா நீங்க எவ்வளவு மதிக்கணும் அப்படிங்கிறான். குர்ஆனை பாருங்க, யா அய்யுஹன் நபி, நபி அவர்களே, யா அய்யுஹர் ரசூல், ரசூல் அவர்களே, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், துப்பட்டை அணிந்தவர்களே, இப்படித்தான் இறைவன் கூப்பிடுறான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. ஏன்? நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றான். அந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் நம்மள மாதிரி சொல்லலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்களை பார்த்து இறைவன் சொல்லி தர்றான், யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஹஜம் மினன் நிசா. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களே, நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல அப்படிங்கிறான் இறைவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்களாக இருக்கிறார்கள் என்பதால் அவங்க மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது.
நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த உம்மத்தை பார்த்து, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் அப்படிங்கிறான். அப்ப மற்ற சமுதாயத்தை போல நாம் இல்லை. இந்த சிறப்பு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? நம்ம என்ன ரொம்ப காலம் வாழ்றோமா? அப்ப அந்த காலத்து மக்கள் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, நிறைய வணங்கினாங்களே, எவ்வளவு பலசாலிகளா இருந்தாங்க. நம்ம எல்லாம் பலவீனமான உட்கார்ந்துட்டு இருக்கோம். 100 வருஷம் வாழ்ந்துட்டால பேப்பர்ல பேர் வருது. இந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சிறப்பு கிடைச்சிச்சு நமக்கு? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரா இருக்கிறோங்கிற ஒரே காரணத்தினால்தான் நம்ம மற்ற சமுதாயத்தை போல அல்ல. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துணைவியராக இருப்பதால் தான் மற்ற பெண்களை போல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு தொடர்பு வச்சுட்டால அவங்க மற்றவங்க மாதிரி இருக்க முடியல. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் மற்றவங்க மாதிரி சொல்லாமா? பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் அப்படிங்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூவோட நாமெல்லாம் சேர்ந்ததை மணந்துகிட்டு இருக்கோம். நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லை. ஆனா இந்த வஹாபில் சொல்ற பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தவங்க மாதிரி தான், அவங்களோட தொடர்பு கொண்டவங்க மத்த மாதிரி இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொன்னாக்கா, பூவோடு சேர்ந்த நாறு மணக்கிறது அந்த பூவுக்கு தான் மனம் இல்லைன்னு சொன்ன மாதிரி அல்லவா இருக்குது. இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொடர்பு வச்சாங்க சஹாபா பெருமக்கள். சஹாபினா யாருக்கு சொல்றது? ஈமானோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சந்திப்பை பெற்றவங்க தான் சஹாபி. அபூஜஹல் எத்தனை தடவை பார்த்தான், சந்திப்பு இருந்துச்சு, ஆனா அந்த பேர் கிடைச்சா இல்ல. காரணம் என்ன? ஈமான் கொள்ளல. உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் வாழ்றாங்க, ஈமானும் கொண்டாங்க, ஆனால் சஹாபி பேர் கிடைக்கல. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பே பெறல. சந்திப்பை பெற்றா போதும், கண்ணால பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபி தான், கண்ணால பார்க்கல, சந்திப்பு பெற்றா போதும். அந்த சஹாபி இஸ்லாத்தை இருந்தாலும் வச்சுக்கிறங்க, எந்த வணக்கமும் செய்யல, இந்த உலகம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறங்க. அந்த ஒரு சஹாபியினுடைய நிலையை நம்மிலே ஒருவர் 1000 வருடங்கள் வாழ்ந்து நல்ல நோன்பு வச்சு தொழுதாலும் கூட அடைய முடியாது. அந்த சிறப்பு எப்படி கிடைச்சது சஹாபா பெருமக்களுக்கு? மனித இனத்தில நபிமார்களுக்கு அடுத்து சிறந்தவங்க சஹாபா பெருமக்கள். இந்த சிறப்பு அவங்களுக்கு எதனால் கிடைச்சது? வணக்கத்தை வச்சுதான் கிடைச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு வச்சிருந்தாங்க, அதனால் கிடைச்சது. இவ்வளவு சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கும் பொழுது அவங்க நம்மள மாதிரிதான் அப்படின்னு சொல்லலாமா? குர்ஆன்ல அப்படி இருக்கு. எப்படி சொல்லிக்கலாம் வழங்கன்னு? ஏன் தப்பு தப்பா வழங்குறீங்க? ஒரு ஆள் திருடுனாங்க, அடிக்கடி போய் திருடனான், ஆனா ஒரே கடையில போய் தான் திருடணும். ஒரு நாள் பிடிபட்டுட்டான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். பிடிச்சாச்சு, குற்றவாளி கொண்டு நிறுத்தியாச்சு. நீதிபதி கேட்கிறாரு, ஏன்பா திருடன இத்தனை தடவை திருடன, சரி அதே ஒரே கடையிலே போய் திருடிய என்ன காரணம்? அதுக்கு அவன் சொன்னான், எஜமா முதல் தடவை அந்த கடைக்கு நான் போனேன், இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தேன், அந்த கடையோட வாசல்ல எழுதிருந்துச்சு நன்றி மீண்டும் வருக, அதனால நான் திருப்பி அதே கடைக்கே போனேன் அப்படின்னு. அட நன்றி மீண்டும் வருகன்னு எழுதப்பட்டது உண்மை, இவனுக்கு எழுதி வச்சாங்க, வந்து திருடி கொண்டு எழுதி வச்சாங்களே, அது வாடிக்கையாளர் எழுதி வச்சாங்க, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இவன் தப்பா புரியறான். எழுதப்பட்டது உண்மைதான், இவன் தப்பா புரியறான். வஹாபிர் அப்படிதான், குர்ஆன் வசனம் இருக்கிறது, தப்பாக புரியுறாங்க, தவறான விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் ரஹமத்தாக இருக்கிறாங்க. அந்த ரஹமத்தை சுன்ன ஜமாஅத்தினர்களான நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வஹாபிகள் அந்த ரஹமத்தை எழுந்துகிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா அபூஜஹல் அந்த ரஹமத்தை பயன்படுத்தாம போயிட்டான். இன்னைக்கு வஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள், பயன்படுத்தாம இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போனாங்க. அந்த சஹாபா பெருமக்கள்லாம் எந்த தேவை இருக்கணும் அங்கதான் போவாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு சஹாபி வர்றாங்க, யார சொல்லலாம் மழை இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழைக்கான துஆ செய்யுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்திட்டாங்க, கைகளை உயர்த்துறாங்க, அல்லாஹும்ம அகிஸ்னா, இறைவனை எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக 3 தடவை சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செஞ்ச நேரத்துல வானத்தை பார்த்தா ஒரு மேகக்கூட்டம் கூட கிடையாது. ஆனா துஆ செஞ்சு முடிச்ச உடனே மதீனாவில இருந்து ஒரு மலை இருந்த பகுதியில இருந்து ஒரு சின்ன மேகக்கூட்டம் மேலே வருது, உயர்ந்து வருது. நாங்கெல்லாம் பார்க்கிறோம், நடு உச்சிக்கு வந்துருச்சு. அங்கிருந்து பல பிரிவுகளாக பிரிந்த மலை கொட்டன கொட்டியது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஒரு வார காலம் பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து போச்சு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் குத்பா பிரசங்கம் பண்றாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், முன்னால மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப மழையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால இந்த மழையை நிப்பாட்டுறதுக்கு துஆ செய்யுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதும் குத்பா பிரசங்கத்தை நிறுத்துறாங்க, கைகளை உயர்த்துறாங்க, அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா.